சவுக்கு சங்கர் அவரோட வீடியோஸ்ல இப்ப சமீப காலமா நம்ம விஜய் அண்ணா ரேலி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோஸ்லாம் நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமா. அவர் எப்படி எல்லாம் பேசுறாரு, எவ்வளவு ஆதரவா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் எப்படி நீங்க உங்களோட பார்வையில எப்படி இருக்கு? இல்ல அது என்னோட பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து பாக்குற பார்வை என்னன்றதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ மார்க்கெட்டிங்ல இருக்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்க, நீ உனக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் பேசுறதுனால ஒரு சில உள்நோக்கம் இருக்கும், எதுக்காக பேசுறோன்றது. அதுல அவர் கிட்டத்தட்ட சக்சஸ் ஆயிட்டாருன்னு சொல்லுவேன். அவர் என்ன மாடுலேஷன்ல என்ன சப்ஜெக்ட மெயின்ல வச்சுக்கிட்டு பேசுறாரு, உண்மையா பேசுறாரு, சில விஷயங்கள் கரெக்டா இருக்கு, நான் அதுக்குள்ள போக விரும்பல. நோக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கல, உனக்கு தெரியும்ல அவர் என்ன ஸ்டைல்ல பேசுறாரு, நீங்க சொல்லு. இல்ல ஆக்சுவலி அவரு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிருக்காருன்னா, நம்ம அந்த ரேலி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அரௌண்ட் நான் பார்த்தேன் ஒரு 400K அந்த மாதிரி வந்துட்டு யூடியூப்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த டைம்ல வந்து கரெக்டா ரேலி ஆரம்பிக்குது, சூப்பரா பேசுறாரு. நானே வந்துட்டு என்ன செம்ம சப்போர்ட் பண்றாரு, பாயிண்டா பேசுறாரு, பயங்கரமா இருக்கு. ஏன்னா போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கலாம், நிறைய இஷ்யூஸ் பத்தி அவர் பேசுறாரு. அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வித்தின் ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ள ஒரு 2 ரேலி தான் முடிஞ்சிருக்கும், 500K 550K அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் விடுறாரு சப்ஸ்கிரைபர்ஸ். 100K ஃபாலோவர்ஸ் புதுசா வந்திருக்காங்க. அப்புறம் போய்கிட்டே இருக்கு. இந்த கரூர் இஷ்யூ கிட்ட எல்லாம் வரும்போது அரௌண்ட் ஒரு இப்ப எவ்வளவு ஒரு 750K இருக்கிறாங்க. சோ என்ன பண்றாரு மெயினா பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த கடையில வந்துட்டு உங்க பொருள் வந்துட்டு விற்கணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வரீங்க, எடுத்தோடனே உங்களை நாங்க வந்துட்டு ஒரு சேல்ஸ் மோட்டிவ்ல கொண்டு போக மாட்டோம். ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும் வந்து அவன் பொருள் விற்கிறதுக்காக தான் வீடியோ போடுறான்னு தெரிஞ்சிடும். சோ இன்ஸ்டா என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் கிட்ட ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். அதுதான் பர்சனல் பிராண்டிங்ன்றது. சோ இந்த இடத்துல இவர் என்ன பர்சனல் பிராண்டிங் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். அவருக்கும் தெரியும், அவரே அவர் வீட்டுல சொல்லிருக்காரு, நம்மளோட ஆர்மி வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆர்மி, அவங்க கட்சி ஐடி தாண்டலாம் சொல்லியிருக்காரு. சோ ஆதரவா பேசணும். எக்ஸாக்ட்லி அதான் விஜய்க்கு ஆதரவா பேசணும். ஆமா, ஒரு 4-5 ரேலி வரைக்குமே பயங்கரமா பேசுறாரு. அதுல நெகட்டிவாவோ எதுவோ விஜய் பத்தி இதெல்லாம் பெருசா பேசல. மேக்ஸிமம் ஒரு 90% வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட்டா அந்த வீடியோவை நம்ம பசங்களே அபிஷியலா கிடையாது, நம்ம பசங்களே சூப்பராக கட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ஷேர் பண்றாங்க, யூடியூப் எல்லாத்தையும் தெரிவிக்குது அவங்க வீடியோ. சோ அது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சவுக்கு சங்கர் வந்து நடுநிலை சூப்பரா பேசுறாருன்ற ஒரு ட்ரஸ்ட் நம்ம ஆர்மிக்குள்ளே பில்ட் ஆயிடுச்சு. பாயிண்ட் 1 எக்ஸாக்ட்லி. அந்த பில்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, ஸ்டேஜ் 1 அந்த பில்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம மைண்டோட விளையாடுறாரு. பாத்தீங்கன்னா 700K 750K கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. என்ன மைண்ட் கேம் பிளே பண்றாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ல வந்துட்டு இவங்க வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு லைட்டா இது பண்ணிருக்கலாம், ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்காதான்னு சொல்லிருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு டிசம்பர் மந்த் வரைக்கும் அப்படி சும்மா இழுத்து விட்டுட்டு அப்புறம் அப்படியே விட்டுருங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தளபதி அவர்களை கூட்டணிக்குள்ள இழுக்கிற முயற்சி. ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆதரிச்சு பேசணும், ரெண்டாவது வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவா பேசணும், கடைசியில வந்து 3வது ஸ்டேஜ் வந்து விஜயை திட்டணும்.